vivo X200 FE இது ஒரு 6.3 inches இருக்கிற காம்பாக்ட் ஃபோன். 6.3 inchesன்றது காம்பாக்ட் ஃபோனா நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா இன்னைக்கு தேதிக்கு 6.3 inches தான் ஒரு ஃபோனுடைய மினிமம் சைஸ். அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த ஃபோனோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கேமரா. ஆப்வியஸ்லி இது ஒரு விவோ ஃபோன்றனால கேமரால இருந்து போயிடும். இதில் பின்னாடி 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரியா 50 MPக்கான ஜெயஸ் மெயின் கேமரா. இது IMX921 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்டரியா ஒரு 50 MPக்கான டெலஃபோட்டோ கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது IMX882 சென்சார். மூணாவதா உங்களுக்கு 8 MPக்கான அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொடுக்கணுமே கொடுத்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் இந்த கேமரா செட்டப் வச்சு உங்களால் மல்டிபிள் ஃபோக்கல் லென்ஸ்ல போர்ட்ரேட்ஸ் உங்களால் எடுக்க முடியும். அந்த போர்ட்ரேட்டோட பிக்சர் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கு. சாம்பிள்ஸ் நீங்களே பார்க்கலாம். ஸோ விவோன்னு வர்றப்போ போர்ட்ரேட்ஸ் வந்து இன்னமும் விவோ தான் தனியாக தெரியுற மாதிரி இருக்கு. அதில் சந்தேகம் கிடையாது. தென் இது போக பார்த்தீங்கன்னா 3 கலர் ப்ரொஃபைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜெயஸ் நேச்சுரல், டெக்ஸ்சர்ட், அப்புறம் விவிட் அப்படின்ட்டு. இதில் நேச்சுரல்ன்றது கலர் டோன்ஸ் கொஞ்சம் நேச்சுரலுக்கு ஒட்ட மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. டெக்ஸ்சர் அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விவிட் நல்ல ஒரு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதில் வச்சு எடுத்துக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி மோட் அப்படின்ட்டு ஒரு மோட் இருக்குது. கேமரா ஆப்பில் போய் ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மோட் ஓப்பன் ஆகும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் மாதிரி தான் இருக்குது. அதோட யூஐ வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ப்ரீசர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு உங்களுக்கு வேணா எடுத்துக்கலாம். மேனுவல் கண்ட்ரோல்ஸ் வேணாலும் வச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? தென் இது போக போர்ட்ரேட்ஸில் உங்களுக்கு ஏஐ சீசனல் போர்ட்ரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பேசிக்காக பேக்ரவுண்டை ஏஐ வச்சு ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அதோட சாம்பிள்ஸ் நீங்க பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நல்லா இருக்கு, பல நேரங்களில் கொஞ்சம் சொதப்பி வச்ச மாதிரி தான் இருக்கு. முக்கியமாக ஃபேஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டிங்கை மாத்திரேன்னு கொஞ்சம் ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கு. அது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. இதில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் தான் எனக்கு தோணுது. அப்புறம் முன்னாடி செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 50 MPக்கான ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதோடைய குவாலிட்டி வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. நீங்க டீடைல்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் போக்கவா இருக்கட்டும், கொஞ்சம் நேச்சுரல் ஸ்கின் டோன்ஸா இருக்கட்டும், எல்லாமே இங்க நல்லா பண்ணிருக்காங்க. சோ செல்ஃபில இந்த போன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. வீடியோஸ்னு வந்தீங்கன்னா 4K 60 FPS வீடியோஸ் உங்களால அல்ட்ரா வைட தவிர்த்து மிச்ச சென்சார்ஸ் எல்லாத்தையும் ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமராலையும் 4K 60 FPS வீடியோ ஷூட் பண்ண முடியும். அந்த வீடியோ குவாலிட்டியுமே நல்லா தான் பண்ணிருக்காங்க. சாம்பிள்ஸ் பாருங்க. ஓகே மக்களே, இது 4K 60 FPS சாம்பிள். இதுல உங்களால 2x வரைக்கும் தான் போக முடியும். அண்ட் 3x வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா 3xக்கு ஷிஃப்ட் பண்ணி வீடியோ ஆன் பண்ணி யூஸ் பண்ணணும். ஐ மீன் நீங்கள் வீடியோ ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3xக்கு உங்களால் ஸ்விட்ச் பண்ண முடியாது. இது என்ன கணக்குன்னு தெரியல. இதை நீங்கள் ஒரு நெகட்டிவாக கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 4K 60 FPS செல்ஃபி கேமரா சாம்பிள். இதில் உங்களால் 0.8x 1x வேணும்னா 2x கூட பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி இருக்கு? தென் கடைசியாக மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் தான். அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் வந்து நீங்கள் பிரைமரியில் எடுத்த ஃபோட்டோஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப கம்மியாக சுமாராக தான் தெரியுற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த கொடுக்கறது கொடுக்காம இருந்துக்கலாம் கூட நீங்கள் எடுக்கலாம். இல்லை இதையாவது கொடுத்துருக்கீங்களான்னு கூட எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஸோ ஓவரால் கேமரா சைடு பார்த்தீங்கன்னா நிஜமாவே நல்லா பண்ணியிருக்காங்க, பேருக்கு ஏற்ற மாதிரி. தென் அடுத்து எனக்கு பிடிச்ச விஷயம் இதோடைய டிஸ்பிளே. இதில் வந்து ஜெயஸ் மாஸ்டர் கலர் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்கின் டோன்ஸை போய் நேச்சுரலாக ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. இதில் வந்து கண்டென்ட்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க மக்களே. இது 6.3 inch டிஸ்பிளே தான். கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் எனக்கு பர்சனல் இந்த சைஸ் ஓகே தான். உங்களுக்கு சின்ன சைஸ் ஃபோன் வேணும் அப்படின்னா மார்க்கெட்ல நீங்க ஆப்ஷன்ஸ் கம்மி தான். அந்த வகையில இதோட டிஸ்பிளே வந்து ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. ஸ்பெக்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இது 120 Hz 1.5K POLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் முக்கியமா இது ஒரு LTPO டிஸ்பிளேவும் கூட. ஏன் நான் இதை அடுத்து சொல்றேன்னா vivo X200 சீரிஸ்ல X200 FE இந்த போன்ல LTPO, X200 Proல LTPO இருக்கு. ஆனா X200ல மட்டும் LTPO கிடையாது. அது மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல. அப்படித்தான் இருக்கு. தென் 5000 nits ஃபோன் பீக் பிரைட்னஸ் போகும். 1800 nits ஹை பிரைட்னஸ் மோட்ல போகும். ஸோ அவுட்டோர்ல நீங்க யூஸ் பண்றதுக்கு பிரச்சனை கிடையாது. நல்ல பிரைட்டாவே இருக்கு. இது போக நெட்ஃபிளிக்ஸ்லயும் உங்களால HDR வீடியோஸ் தாராளமா பார்க்க முடியும். இமேஜ் குவாலிட்டியை தவிர்த்து ஸ்பீக்கர்ஸும் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா லவுடாகவே இருக்கிறனால மீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு உண்மையிலேயே நல்ல ஃபோன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்புறம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது யூஸ்வலான ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான், அல்ட்ராசானிக் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அப்புறம் இந்த ஃபோன் உங்களுக்கு 3 கலரில் வருது. லக்ஸ் கிரே, ஃப்ராஸ்ட் ப்ளூ, அப்புறம் என்கிட்ட இருக்கிற ஆம்பர் எல்லோ அப்படின்ற கலர். 3ல இந்த கலர் தான் ஒரு ஸ்பெஷலான கலர் அப்படின்னு சொல்லலாம். மிச்ச 2 ஃபோனுமே ஒரு சிங்கிள் கலரில் தான் இருக்கும். ஆனால் இந்த கலரில் உங்களுக்கு ஒரு டியூவல் டோன் கொடுத்துருக்காங்க. பேக் பேனல் உங்களுக்கு ஒரு மாதிரி எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. சைடில் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு Black கலர்ல கொடுத்துருக்காங்க. சோ இந்த dual tone கலர் வந்து உண்மையிலேயே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. இந்த கலர் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கேஸுமே இதே கலர் மேட்ச் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வாங்க போறீங்க அப்படின்னா இந்த கலர் போறீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ். இதுல MediaTek Dimensity 9300 Plus ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது MediaTek உடைய லாஸ்ட் ஜெனரேஷன் ஃபிளாக்ஷிப் வர்றது. இப்போ உள்ள ஃபிளாக்ஷிப் யூஸ் பண்ணல. இதுல மட்டும் கிடையாது, இது கூடவே ஃபோல்டு ஃபோன் லான்ச்
காமிச்சாச்சு. அதுலேயுமே 8 Gen 3 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, 8 Elite யூஸ் பண்ணல. எதனால் இதை வச்சாங்கன்னு தெரியல. மேபி இந்த சைஸ்க்கு இன்னும் அதிகமாக பவர்ஃபுல் ப்ராசஸர் வச்சோம்னா ஹீட்டிங்கில் பிரச்சனை வருமோன்ற மாதிரி யோசிச்சாங்கன்னு தெரியல. பட் இதில் அதுதான் இருக்குது. இருந்தாலும் இது லாஸ்ட் இயர் ஃப்ளாக்ஷிப் தான். பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு BGMல மேக்ஸிமம் உங்களுக்கு 90 FPS சப்போர்ட் பண்ணும். நீங்கள் கிராஃபிக்ஸ் அதிகமாக வச்சுலாண்டிங்கன்னா 60 FPS. கால் ஆஃப் டியூட்டிலே உங்களுக்கு மேக்ஸிமம் 90 FPS. அதுலேயுமே நீங்கள் கிராஃபிக்ஸ் ப்ரிஃபர் பண்ணிலாண்டிங்கன்னா உங்களுக்கு 60 FPS வரும். கென்ஷின் இம்பாக்டை நீங்கள் ஃபுல் செட்டிங்ஸில் வச்சு 60 FPS வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேம் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஒரு மாதிரி லேக் ஆகிறது, ஸ்டக் ஆகிறது இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கென்ஷின் இம்பாக்ட் விளையாட போகிறீங்கன்னா கிராஃபிக்ஸை கொஞ்சம் குறைச்சி வச்சு விளையாடணும் இந்த ஃபோனில், ரைட்டா? அண்ட் கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்தே ஃபோன் கொஞ்சம் வார்ம் ஆக ஆரம்பிச்சிருது. மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் பெஞ்ச் மார்க் ரன் பண்ணுறப்ப இது 47 வரைக்கும் போகுது. ஆனால் கேம் பிளே நீங்கள் ஃபுல்லாக இன்டென்சிவாக ப்ளே பண்ணுறப்ப 40-41 தான் நிற்கிது. அதை தாண்டி போல, ஓகேவா? அப்புறம் இந்த ஃபோனில் LPDDR5X UFS 3.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு 3.1 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக 4.1 கொடுத்துருக்காங்க. ஏன்னா 35,000 பட்ஜெட்டில் இருக்கிற ஐக்கூ, நியூட்டனாக இருக்கட்டும், போக்கோ F7 UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கொஞ்சம் ஸ்பீடு கம்மியான ஸ்டோரேஜ் தான். 4.1 கொடுத்துருக்கணுன்றதை தான் நான் சொல்லுவேன். அப்புறம் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 6500 mAh கொடுத்துருக்காங்க. 6.3 இன்ச் 6500ன்றது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான். ஆனால் அது 6500 மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் நான் இல்லை. ஏன்னா இதில் நான் யூஸ் பண்ணப்போ எனக்கு இந்த 1 day பேட்டரி லைஃப்ன்றது ஸ்ட்ராங்காக வந்துச்சு. இது வந்து கேம் பிளே எல்லாத்தையும் சேர்த்து விளாட்றப்ப, அது கேம் பிளே இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக வரலாம். ஆனால் இந்த பேட்டரி கெப்பாசிட்டிக்கு அதுவே கம்மி தான் மக்களே. இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட இது வரலாம், ஆனால் வரல. ஸோ ஆப்டிமைசேஷன்ன்றது இதில் அந்த அளவுக்கு தான் இருக்குது. பேட்டரி லைஃப் உங்களுக்கு பெருசாக தெரியாது, கொஞ்சம் ட்ரைனிங்கும் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதனால தான் அந்த 1 day கேப்பில் நிற்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பேட்டரி லைஃப் இதில் இவ்வளோ தான். கூடவே உங்களுக்கு 90 வாட் ஃபிளாஷ் சப்போர்ட் பண்ணும். சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்துடும். 0 to 100 உங்களால் 1 hour சார்ஜ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஃபன்டச் OS 15 ரன் ஆகுது. இந்த ப்ரைஸ்க்கு ஃபன்டச் OSோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது என்னால் ஏற்றுக்கிட முடியல. ஏன்னா இப்போ நீங்கள் OnePlus Nord 5 அந்த ஃபோனில் எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ஷன் OS அப்படியே வலிக்கிட்டு போகுது மக்களே, அந்த மாதிரி இருக்குது. ஐ மீன் ஆப்ஷன் OS தான் பேசிக்காக அது கலர் OS தான். அந்த கலர் OS ஃபேமிலியில் இருக்க அதை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை சாம்சங் One UI இருந்தாலும் சரி, ஹைப்பர் OSஆ இருந்தாலும் சரி, எல்லாமே பயங்கர ஸ்மூத்தாக மாறிடுச்சு. அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இதுக்கு வந்தீங்க அப்படின்னா என்னடா இது இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு விவோ ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்க, திருப்பி ஒரு விவோ ஃபோன் வரீங்கன்னா ஃபைன், மற்ற UI யூஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து கண்டிப்பா அது உங்களுக்கு நெகட்டிவா தான் ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் இருக்கு ஃபன்டச் OS, ஓகேவா? இதுக்கு உங்களுக்கு 4 வருஷத்துக்கு அப்டேட் உண்டு, 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்சும் உண்டு, ரைட்டா? ஸோ சாஃப்ட்வேர்னு பார்க்குறப்ப இதெல்லாம் தேராது, அவுடேட்டடாக தான் தெரியுது. ஏன்னா இந்த ப்ரைஸில் உள்ள போனுக்கு இது நெகட்டிவாக கூட நீங்கள் சொல்லலாம். ஆரிஜின் OS சீக்கிரம் கொண்டு வாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான். மற்ற சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Wi-Fi 7 இருக்குது, Bluetooth 5.4 இருக்குது, ஹைரஸ் ஆடியோ கோடெக் எல்லாமே இதில் இருக்குது, IR போர்ட் இருக்குது, NFC சப்போர்ட் இருக்குது, 5G இருக்குது. இது போக AI ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் எடிட்டிங்கு தேவைப்படுற எல்லா AI ஃபீச்சர்ஸும் உள்ள இருக்குது. அப்புறம் நோட்ஸ் ஆப்புக்கான AI ஃபீச்சர்ஸ் இருக்குது, சர்க்கிள் டு சர்ச் இருக்குது. இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது நல்லாவும் ஒர்க் ஆகுது. தென் ப்ரொடெக்ஷனுக்கு IP68 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு USB 2.0 டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஐயோ என்ன சொல்றது, 55,000 மக்கள் இந்த ஃபோனு. இந்த பிரைஸ்க்கு USB 2.0லாம் ஏற்றுக்க முடியாது. அட்லீஸ்ட் 3 கொடுத்துருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஆப்பிள் கொடுக்குறான் அப்படின்னா அவன் பண்ணுற கிறுக்கு தரத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 3.1 கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி UFS 4.1 ஸ்டோரேஜ்னா கொடுத்துருக்கலான்றதான் எனக்கு தோணிட்டு இருக்கு. தென் ஃபைனலாக ஃபோனோட ப்ரைஸுக்கு வந்து அப்படின்னா 2 வேரியன்ட் தான். 12-56 உங்களுக்கு 54,999 அப்படின்ற ப்ரைஸ்க்கும், 16/512 உங்களுக்கு 59,999 அப்படின்ற ப்ரைஸ்க்கும் இருக்கு. ஸோ என்ன கேட்டீங்கன்னா 55,000ன்ற ப்ரைஸை விட 50,000 ரூபாய்க்குன்னு பார்த்தா இது கொஞ்சம் நல்ல ஃபோன் மாதிரி தான் தெரியுது. 55,000ன்றப்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. சில ஆஃபர்ஸும் நான் பார்த்தேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்ப 5,000 ஆஃபர் கிட்ட போட்டிருந்தான். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு வாங்க. அப்படி இல்லாட்டி பிரைஸ் குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்குன்றதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு கேமரா ஃபோன் வேணும் அப்படின்னா நீங்கள் விவோடைய V சீரிஸ் ஃபோன்ஸ் போயிடலாம். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா விவோவில் T4 அல்ட்ரான்னு ஒரு ஃபோன் இருக்குது. கிட்டத்தட்ட இதில் இருக்க அதே ப்ராசஸர் தான் அதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த ஃபோன் போயிடலாம். அப்படி இருக்கிறப்ப ரெண்டுமே வேணும் அப்படின்றப்ப ஒரு 50,000 பிரைஸில் இருந்தால் ஓகேன்ற மாதிரி எனக்கு தோணுது. 55,000ன்றது கொஞ்சம் அதிகமாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் தோணுது. மேபி UFS 4.1 அப்புறம் USB 3 போர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓகேன்ற மாதிரி எனக்கு தோணி இருக்கும். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது அந்த ஃபோனை பற்றின என்னோட ரிவ்யூ. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ கூட மீட் பண்ணேன். அண்ட் திஸ் இஸ் ஆல் ஃப்ரம் ஆல் டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.